வணக்கம். இந்த விஷயத்த பத்தி நான் என்னத்த பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா என்ன சொல்றது? பிசிஆர் சட்டத்த இவங்க தவறா பயன்படுத்துறாங்களோ! அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா உண்மையாலுமே பிசிஆர் சட்டம் கிடைக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்களால கிடைக்காம போயிருமோன்னு ஒரு வருத்தம் இருக்கு. ஏன்னா இத பத்தி நெறைய நான் பேசி YouTubeல வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோவா, லாங் வீடியோவா போட்டிருக்கேன். கொஞ்சம் செக் பண்றதுன்னா பண்ணிக்கங்க. இதுல ஷார்ட் வீடியோ கொஞ்சமா தான் போட முடியும். அதனால சொல்லிர்றேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனோட வீடியோ பார்த்தேன். அந்த பையன் எஸ்சி, எஸ்டி அந்த வகுப்பை சார்ந்த பையன். இதுல மாற்றுத்திறனாளியும் அந்த பையன். அந்த பையன் என்னைய ஸ்கூல்ல தவறா பேசுறாங்க, ஒரு மாரியா கொச்சையா பேசுறாங்க. எனக்கு வேதனையா இருக்கு. அந்த மாரிலாம் பேசியிருந்தான். அந்த மாரியான பையனுக்கு அந்த மாரியான சட்டம் தேவை. இந்த பிசிஆர் சட்டம் தேவை. மேக்ஸிமம் மாற்றுத்திறனாளிகளையும் அந்த பிசிஆர் சட்டத்துக்குள்ள கொண்டு போகணும். ஏன்னா ஏகப்பட்ட பேர் என்னையுமே நெறைய பேர் புண்படுத்தியிருக்கானுங்க. அதெல்லாம் கடந்து அந்த சகிப்புத்தன்மையோட நான் கடந்து வந்துட்டேன். ஆனா இதுக்கு மேலேயும் ஒரு நபர அந்த மாரி தள்ளக்கூடாதுங்கிறது என்னோட வேண்டுகோள் மற்றும் கோரிக்கையா அத வச்சுக்கலாம். ஆனா அவங்க மேல்மட்டத்தில இருக்கக்கூடிய தலைவர்கள் மிஸ்யூஸ் பண்றாங்க அந்த பிசிஆர் சட்டத்த. பிசிஆர் சட்டத்த நீங்க இப்படி பண்ண ஓபிசியில இருக்கக்கூடிய குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு எதிரான அரசியல பண்ணி அந்த பிசிஆர் சட்டத்தை எடுக்கிறதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு இந்த சட்டம் இல்லைனாலும், உங்களுக்கு ஒரு வழக்கறிஞர் பாசறை அது இதுன்னு சொல்லிட்டு, அந்த பொருளாதாரத்தில மேல் நோக்கி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க தப்பிச்சுக்குவீங்க. ஆனா, கீழ் நோக்கி அந்த ஏழைகளா இருந்து இந்த மாரியான கொடுமைகள்லாம் எப்படி தாங்கிக்குவாங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்க? நீங்க சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு போயிருவீங்க. அவங்களுக்கு அந்த சட்டம் கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?